வீட்டுக்கும் உணவுக்காக தான் மனிதனோட ஓட்டமே இருக்குது. காக்கை குருவிகள்லாம் அதோட வீட்டை அதுகளே வடிவமைச்சிக்குது. ஆனால் மனிதன் அவங்க இல்லாமல் மற்றவங்கள்ட்ட கொடுத்து வடிவமைக்கிறான். இந்த ஒரு வீட்டோட முகப்பு பக்கம்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டிக்காக ஸ்டீல் கேட்டு, ஒரு பிக்கஸ்ட்டு கேட் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட எலிவேஷன் பார்க்கவே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு லைட் கலர், ரொம்பவே டார்க்காக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியர் மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டீல் கேட்டுமே நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டோட உள்பகுதி போகிறோம். வீட்டோட உள்பகுதி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசல். ஆக்சுவலாக நம்ம மெயின் டோர் வந்து மேற்கு பார்த்த வாசல். உள்ளே நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் போகிறது வடக்கு வாசலில் உள்ளே போகிறோம். வீட்டோட கதவுமே கிட்டத்தட்ட டபுள் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்று இரும்பு கேட், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிலை கதவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான கதவோடு தான் உள்ளே நம்ம என்ட்ரு ஆகுறோம். வீட்டோட ஹாலில் பார்த்திங்கன்னா இதோட லைட்டிங்ஸு ஒரு நைட் லேம்ப் மாதிரி ஒரு நல்ல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட சுவர்கள் அனைத்துமே இந்த ஒரு காமிக்கிற சுவர் மட்டும் இல்லாமல் வீட்டோட எல்லா சுவர்களுமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு. சப்போஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களையாச்சும் கீச்சிடுச்சுனாலோ இந்த மாதிரி ஏதாச்சும் அழுக்கு விட்டுச்சுனாலோ அதை எல்லாமே நீங்களே ஒரு வாஷபிள் பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் இன்டீரியர், நீங்கள் வீட்டுக்கு இந்த வீடை வாங்கினீங்கன்னா வாங்கிய உடனே குடி புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாலோட அந்த இன்டீரியர் செட்டப்பு, உங்களோட எல்இடி டிவிஸு இந்த மாதிரி மாட்டுறதுக்காக ஒரு நல்ல ஒரு டிசைன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டைலில் மாதிரியே இருக்குது ஒரு டிசைனு. அந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் டிசைன் கொடுத்து இந்த ஒரு ஹால் வந்து அமைஞ்சிருக்கு. ஹால்லேருந்து அப்படியே போனீங்கன்னா கிச்சன் வந்து ஒரு மாடுலர் கிச்சன். ஆக்சுவலாக இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஒரு நல்ல ஒரு 5 கோடி 10 கோடி அந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்து ஃபர்னிஷ் பண்ணி கட்டணும்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாடுலர் கிச்சன். கிச்சன்லையுமே மேலே டாப்பில் செல்ஃப்ஸு, திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்து ஸ்மால் வாஷ்ரூம், அந்த நம்ம வாஷ்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகிறோம். பெட்ரூமே நல்ல ஒரு காற்றோட்டம் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் செட்டப்ஸு, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்லாப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெட்ரூம்லேயும் நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரூம்லேயும் நம்ம அடிஷ்னலாக ஒரு டிவிஸ் அந்த மாதிரியாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் மாட்டிக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், மற்றபடி செல்ஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் டாய்லெட்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இதோட பெட்ரூமோட அட்டாச்சாக இருக்குது. பாத்ரூம் ப்ளஸ் வந்து நம்ம டாய்லெட்டு ஒரு நல்ல ஒரு பிக்கஸ்ட் சைஸில் அமைச்சிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணுற எல்லாமே பாரிவேர். ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபெமிலியர் பிராண்டோட யூஸ் பண்ண பாரிவேர் தான் அந்த டைல்ஸு மற்ற உள்ளே இருக்க டாய்லெட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட படிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மார்பிள்ஸ் அண்டு வந்து டைல்ஸ், இந்த 2 டைல்லையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மார்பிள்ஸ் அண்டு டைல்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல் வந்து 6க்கு 4 சைஸும், வால் டைல் 4க்கு 2 சைஸ்லையும் கொடுத்துருக்காங்க.
இதான் இந்த வீட்டோட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். மாஸ்டர் பெட்ரூம்லேயே நல்ல ஒரு இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸு ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் திங்ஸ் வைக்கிற மாதிரி செல்ஃப்ஸு எவ்ரிதிங் எல்லாமே ஒரு ஃபுல் ஃபர்னிச்சர்டாக இருக்குது. பிக்கஸ்ட்டு ஒரு பாத்ரூம் அண்டு வந்து அதோட டாய்லெட்ஸு பெரிய ஒரு மாஸ்டர் பாத்ரூம் சொல்லலாம், அந்தளவுக்கு பிக்கஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சவராக இருக்கட்டும் ப்ளஸ் இங்கே இருக்க யூஸ் பண்ணுற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிராண்டட் திங்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பால்கனி நீங்கள் வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து அப்படியே பால்கனிக்கு வர மாதிரி பால்கனியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து மதுரையில் இருக்க நம்ம நல்ல ஒரு இயற்கை காற்று பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நல்ல காற்றோட்ட வசதியோடு இருக்குது. இதுலேருந்து வெளியே போனீங்க அப்படின்னா அப்படியே மாடி, நீங்கள் மாடியில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் ஓப்பன் கிட்டத்தட்ட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1550 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல ஒரு இயற்கை காற்று வசதியோட நல்ல ஒரு குடிநீரோட ஒரு நல்ல வீடு பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடு இருக்குது. இதுலேயே நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸு மேலே அதுக்கு மேலே மாடிக்கு போகிறதுக்கும் ஒரு ஏணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதோட மேலே வாட்டர் டேங்க் வந்து இதுக்கு மேலே வச்சுருக்காங்க.